அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அமுதாவின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம ரவா கேசரி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. கடாய் சூடானோடனே 1/4 கிலோ ரவையை கொட்டி ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கைவிடாத நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ரவை கருகிரும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்து நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டு 50 கிராம் முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நம்ம 1/4 கிலோ ரவைக்கு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் குறைவாக நான் கலர் பவுடர் சேர்த்திருக்கேன். டேஸ்ட்டுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்திக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் தண்ணி கம்மியாக வச்சுட்டிங்கன்னா, தண்ணி பத்தலை கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க. பக்கத்தடுப்பில் தண்ணி நல்லா ஒரு சொம்பு கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலர்ந்தீங்கன்னா ஒன்றும் ஆகாது, நல்லாயிருக்கும். பாருங்கள், ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ 1/4 கிலோ சர்க்கரை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு இனிப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட சேர்த்திக்கலாங்க. ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்த்தணும். சர்க்கரை முன்னாடியே நம்ம சேர்த்திட்டோம்னா ரவை வேகவே வேகாது. நல்லா வெந்து போச்சான்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்த்திக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா ஊற்றி கிளறிக்கிட்டே இருந்தால் தான் நல்லா கேசரி நல்லா உருண்டு வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2-3 நாளைக்கு கூட வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துறோமோ அந்தளவுக்கு தான் கேசரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 4 ஏலக்காய் எடுத்து நல்லா தட்டி சேர்த்திக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய கேசரி நல்லா உருண்டு வருது. நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கிறோமோ அந்தளவுக்கு தான் நல்லா உருண்டு வரும். நம்ம எண்ணெய் நிறையா சேர்த்திருக்கிறதுனால இப்போ 2 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்தி நல்லா கிளறி விட்டுக்கலாம். கூடவே வறுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்தி கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ரவை கேசரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இது பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு.